شكرا يا ربي شكرا هديت قلبي شكرا نورت دربي شكرا شكرا يا رب شكرا يا ربي شكرا هديت قلبي شكرا نورت دربي شكرا شكرا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு உரையின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியில் வந்தமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய உரையினை துவங்குகிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கேற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிமார்களோடு நம் எல்லோருடைய குடும்பத்தையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் மிகவும் சிறப்புடன் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய கொள்கை விளக்க இந்த கூட்டத்தில் உள்ளங்களை பக்குவப்படுத்துவோம் என்கிற ஒரு தலைப்பை இங்கே வழங்கப்பட்டு ஒரு சில நிமிடங்கள் உரை நிகழ்த்துமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய நபித்தோழர்கள் உண்டு. அந்த நபித்தோழர்களில் ஒவ்வொரு நபித்தோழர்களுக்கும் ஒவ்வொரு வகையான சிறப்பு அம்சங்கள் உண்டு. அந்த வரிசையில் ஹுதைபத்துல் பில் யமான் என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழர், இந்த தோழருடைய ஒரு சிறப்பு பெயர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரகசியங்களை பாதுகாக்கிற ஒரு தோழர். இந்த நபித்தோழர் அவரே சொல்கிறார், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அதிகமாக
பாவமான காரியங்களை குறித்தும் நரக நெருப்பிலிருந்து ஒரு இறை விசுவாசி பாதுகாப்பு பெறுகின்ற காரியத்தை குறித்தும் நம்முடைய ஈமானையும் நம்முடைய உள்ளத்தையும் பாதுகாக்கக்கூடிய பல்வேறு காரியங்கள் குறித்தும் அடிக்கடி கேள்வி கேட்கிற ஒரு நாயகத் தோழர். ஒரு நாள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நாங்கள் மிகப்பெரிய ஒரு வழிகேட்டிலே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் சர்வ சாதாரணமாக செய்து கொண்டு நரக நெருப்பிற்குரிய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த போது எங்களிடத்திலே இந்த சத்தியம் வந்தது. அல்லாஹ்வுடைய வேதமும் இந்த தூதருடைய வழிகாட்டி நெறிமுறையும் எங்களுக்கு கிடைத்தது. ஒரு தீமைக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு நன்மையை நாங்கள் அடைந்தோம். இந்த நன்மைக்கு பிறகு மீண்டும் எங்களுக்கு அந்த தீமை வருமா என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாம் வரும். அறியாமையிலே இருந்து மீண்டு எப்படி நாங்கள் இந்த சத்திய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டோமோ அந்த சத்தியத்திற்கு பிறகு மீண்டும் உங்களுடைய வாழ்விலே அறியாமைகள் வரும் என்று சொன்னார்கள். அந்த அசத்தியத்திற்கு பிறகு மீண்டும் எங்களுடைய வாழ்வில் சத்தியம் வருமா யா ரசூலல்லாஹ் என்று கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், மீண்டும் உங்களுக்கு ஒரு ஹைர் ஏற்படும், நன்மை ஏற்படும். ஆனால் அந்த சத்தியம், அந்த நன்மை ஆரம்பத்தில் இருக்கின்ற அந்த சத்தியத்தை போல இருக்காது. அந்த ஹைருக்கு பிறகு வரக்கூடிய ஷர்ரும், ஷர்ருக்கு பிறகு வரக்கூடிய அந்த ஹைரும், அந்த சத்தியம், அந்த நேர்வழி உங்களுக்கு எப்படி இருக்கும் என்றால் கரைபடிந்த நிலையில் இருக்கும் என்று சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், கரைபடிந்த நிலையில் இருக்கும் என்றால் என்ன என்று கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகுபட சொன்னார்கள், எனக்கு பிறகு ஒரு கூட்டத்தார்கள் வருவார்கள், மார்க்கத்தில் இல்லாததையெல்லாம் மக்களுக்கு மார்க்கமாக போதிப்பார்கள். அப்படி கலப்படம் நிறைந்த மார்க்கமாக அந்த மார்க்கம் திகழும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்களுடைய காலத்திற்கு பிறகு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று இந்த உலகத்தில் வாழுகிற நம்முடைய யதார்த்த நிலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படம் பிடித்து காட்டுகிறார்கள். நம்முடைய ஈமான் எல்லாம் கரைபடிந்த ஈமானாம். நம்முடைய ஈமான் எல்லாம் முழுக்க முழுக்க 100% அல்லாஹுடைய ரசூலுடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களை குறித்து அல்லாஹ் திருக்குரானில் பாராட்டி சீராட்டி சொல்கிறானே, அவர்களுடைய ஈமானை போல் அல்லவாம் நம்முடைய ஈமான்கள் எல்லாம், கரைபடிந்த ஈமான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய ஆடையில் அழுக்கு படிவதைப் போல உங்களுடைய ஈமானிலும் அழுக்கு படியும். உங்களுடைய ஆடைகளில் அழுக்கு படிவதைப் போல உங்களுடைய ஈமானிலும் கரை படியும். அந்த கரையை சுத்தமே செய்ய முடியாதா என்றால் சுத்தம் செய்கிற வழிமுறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதிக்கவும் செய்தார்கள். அப்படியானால் நாம் எப்பொழுதும் கொஞ்சம் நம்முடைய உள்ளம் குறித்து கவலைப்பட வேண்டிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உச்சியிலிருந்து பெருவிரல் வரை அல்லாஹ் எண்ணற்ற படைப்புகளை நமக்கு மத்தியிலே அல்லாஹ் படைத்திருக்கிறான். விலை மதிக்க முடியாத கண் நம்மிடத்திலே உண்டு. தேவையான பல்வேறு அவசியமான உடல் உறுப்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு படைத்திருக்கிறான். நம்முடைய உடலுக்கு ஏதாவது ஒரு நோவு வந்தால், ஒரு கஷ்டம் வந்தால் நாம் எல்லாம் துடியாய் துடித்து பொருளாதாரத்தை செலவு செய்து அதை சரி செய்கிறோம். கண்ணுக்கு ஒரு நோவு வந்தால் துடியாய் துடிக்கிறோம். இருதயத்திற்கு ஒரு வருத்தம் வந்தால் ஓடோடி சென்று அதற்குரிய நிவாரணம் தேடுகிறோம். கையுக்கும் காலுக்கும் எங்காவது ஒரு அடிபட்டால் உடனே அதை சரி செய்கிறோம். என்ன காரணம்? உடல் உறுப்பு மொத்தமாக இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நிம்மதியோடு வாழ முடியும் என்பதற்காக வேண்டி சம்பாதித்த சொத்துக்களை எல்லாம் நாம் வாரியரைத்து செலவு செய்தால் கூட உடல் உறுப்புகளை எவ்வளவு பத்திரமாக பாதுகாக்கிறோம். ஆடைகளிலே அழுக்கு படிந்தால் தினசரி ஆடைகளை மாற்றுகிறோம். மேனிகளிலே அழுக்கு படிந்தால் தினசரி ஒரு நாளைக்கு 2-3 முறை குளித்து நாம் சுத்தம் செய்கிறோம்.
வீடுகளிலே அசிங்கங்கள் ஏற்பட்டால் உடனடியாக அதை கூட்டி வாரி சுத்தம் செய்கிறோம். இப்படி நம்முடைய கண் முன்னே எங்கெல்லாம் அசுத்தங்கள் தெரிகிறதோ எல்லாவற்றையும் நாம் சுத்தம் செய்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளம் குறித்து என்றைக்காவது நாம் கவலைப்பட்டிருக்கிறோமா? நம்முடைய உள்ளத்திலே ஒரு நோய் இருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதை சீர்படுத்தி அந்த நோயிலே இருந்து அந்த உள்ளத்தை காப்பாற்றுகிற முயற்சியை என்றைக்காவது நாம் மேற்கொண்டிருக்கிறோமா என்றால் இல்லை என்பதுதானே வேதனைக்குரியது. உள்ளம் என்பது மனித இயக்கத்தின் மொத்த ஒரு தொகுப்பு. நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி புகாரியிலே நீங்கள் பார்க்கலாம். மனித உடம்பில் ஒரு சதை பகுதி உண்டு. அது சீராக இருக்கும் வரை மனித உறுப்புகள் எல்லாம் சீராக நேர்மையாக இயங்கும். அந்த உறுப்பு சீர்கெட்டு போனால் மனித உறுப்புகள் அனைத்தும் சீர்கெட்டு போய்விடும். அணிதான் மனிதனுடைய உள்ளம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உள்ளம்தான் மனிதனை இயக்குகிறது. அந்த உள்ளத்திற்குள் எப்படிப்பட்ட செய்திகள் பதிவு செய்யப்படுகிறதோ அதற்கேற்றவாறு தான் மனிதன் இயங்குகிறான். நான் ஒரு மனிதனை கோபத்தோடு பார்ப்பதற்கு என்ன காரணம்? நான் ஒரு மனிதனிடத்திலே சந்தோஷமாக பழகுவதற்கு யார் காரணம்? என்னுடைய உள்ளத்தில் விரோதங்கள் வெறுப்புகள் பதியப்பட்டால் அதற்கேற்றவாறு என்னுடைய நடைமுறைகள் மாறுகிறது. என்னுடைய உள்ளத்தில் பாசமும் பிணைப்பும் அன்பும் கருணையும் ஏற்பட்டால் அதற்கேற்றவாறு என்னுடைய உடல் உறுப்புகள் மாறுகிறது, முகபாவனைகள் மாறுகிறது. அப்படியானால் இந்த உள்ளத்திற்கும் ஒரு சில செய்திகளை தேக்கி வைக்கிற சக்திகள் உண்டு. அல்லாஹு தஆலா மனித உள்ளத்தை எப்படி படைத்திருக்கிறான் என்றால், அந்த உள்ளத்திற்கு எது நல்லது எது கெட்டது என்பதை சீர்தூக்கி பார்க்கிற சக்தி அந்த உள்ளத்திற்கு உண்டு. நல்லதை உள்வாங்கி தீயதை புறக்கணிக்கிற உள்ளமா, அல்லது நல்லதை புறக்கணித்து தீயதை மட்டுமே உள்வாங்குகிற உள்ளமா என்பதை அந்த உள்ளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மில் ஒவ்வொருவருக்கும் நன்றாக தெரியும். ஆகவேதான் நாம் நம்முடைய உடல் உறுப்புகளில் பாதுகாக்க வேண்டியது, நம்முடைய உடல் உறுப்புகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது, நம்முடைய உடல் உறுப்புகளில் அதிக அக்கறையோடு 24 மணி நேரம் கண்காணிக்கப்பட வேண்டிய ஒரே பகுதி நம்முடைய உள்ளம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த உள்ளத்திற்குத்தான் நல்ல செய்திகளை உள்வாங்குகிற சக்தி உண்டு. அந்த உள்ளத்திற்குத்தான் சத்தியங்களை ஏற்க மறுக்கிற சக்தி உண்டு. ஆகவே நல்ல செய்திகளை உள்வாங்குகிற அந்த மனோப்பாங்கை என்றைக்கும் நாம் நம்முடைய உள்ளத்தில் வரவழைத்து கொள்ள வேண்டும். அதுதான் நல்லவர்களுடைய பண்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே சஹாபாக்களை பாருங்கள். அந்த உள்ளம் குறித்து நிறையவே அவர்கள் கவலைப்பட்டிருக்கிறார்கள். அந்த உள்ளம் குறித்து அவர்கள் நிறையவே வருத்தப்பட்டிருக்கிறார்கள். நிறைய சம்பவங்கள் அதற்கு ஏராளமான உதாரணமாக இருந்தாலும் ஒரு சில குறிப்பிட்ட நிமிடங்கள் மட்டுமே பேசுவதற்காக வேண்டி நான் பணிக்கப்பட்ட காரணத்தினால் ஒரு சில பயனுள்ள செய்திகளை மட்டும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு நாள் ஒரு நபித்தோழர் தனிமையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவரை பார்ப்பதற்காக வேண்டி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்லுகிறார். தோழரே, எப்படி இருக்கிறீர்கள் என்று விசாரிக்கிறார். அந்த தோழர் சொல்கிறார், உங்களுடைய தோழர் முனாஃபிக் ஆகிவிட்டார் என்று தன்னைத்தானே சொல்லுகிறார். உங்களுடைய தோழராகிய நான் நயவஞ்சகனாகிவிட்டேன், முனாஃபிக் ஆகிவிட்டேன் என்று தன்னைத்தானே சொல்லுகிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் சொல்வது எனக்கு ஒன்றும் புரியவில்லை, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த தோழர் சொல்லுகிறார், தோழர் அபூபக்கர் அவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சபையில் இருக்கும்போது நமக்கு ஒரு இரையச்சம் ஏற்படுகிறது. அல்லாஹ்வுடைய உரையை கேட்கும்போது, அல்லாஹ்வுடைய உரையை கேட்கும்போது நரகத்தை பற்றி உள்ள ஒரு பயம் ஏற்படுகிறது. அல்லாஹ்வுடைய உரையை கேட்கும்போது சொர்க்கத்தை பற்றி உள்ள ஒரு ஆசை ஏற்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில் இருக்கும்போது அவருடைய பேச்சை கேட்கும்போது இரையச்சம் அதிகரிக்கிறது, ஈமான் அதிகரிக்கின்றது. ஆனால் அந்த சபையை விட்டும் நாம் பிரிந்து வீடு திரும்பும் போது நம்முடைய உள்ளத்திற்கு வியாபார சிந்தனை, மனைவி மக்களுடைய சிந்தனை, உலக ஆசாபாசங்களுடைய சிந்தனை வந்து மறுமையினுடைய சிந்தனை மெல்ல மெல்ல குறைந்து போகிறது. ஒரு உள்ளத்திற்கு 2 வகையான சிந்தனைகள் வருவது நயவஞ்சகத்தனம் தானே, அது ஒரு முனாஃபிக் தனம் தானே என்று கவலைப்பட்டு, உள்ளம் குறித்து கவலைப்பட்டு பேசுகிறார் அந்த தோழர். அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலை வருவதுண்டு என்று கூறி அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே நடந்து வருகிறார்கள் 2 தோழர்களும். சுப்ஹானல்லாஹ்,
தூதரை சந்தித்து வாழ்க்கையில் எத்தனையோ கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் சஹாபாக்கள். தூதரை சந்தித்து எத்தனையோ விளக்கங்களை கேட்டிருக்கிறார்கள் சஹாபாக்கள். ஆனால் இந்த 2 தோழர்களும் அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி அடியெடுத்து வருகிற அந்த சம்பவம் தங்களுடைய உள்ளம் குறித்து கவலைப்பட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தவுடன், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய தோழர் கூறுவதை கேளுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர் சொல்வதையெல்லாம் கேட்டுவிட்டு சொன்னார்கள், ஈமான் என்பது அப்படித்தான், ஈமான் என்பது அப்படித்தான், அது இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும். ஆனால் உங்களுடைய ஈமான் எப்பொழுதும் பரிசுத்த தன்மையோடு பாதுகாக்கப்பட வேண்டுமானால் உங்களுடைய நாவு எப்பொழுதும் அல்லாஹுவை நினைவு கூறிக்கொண்டே இருக்கட்டும். அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூறுகிற நேரமெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு விசேஷமான மலக்கை தருவான். அந்த வானவர் உங்களோடு கடை வீதியிலும் இருப்பார், நீங்கள் படுக்கை அறைக்கு செல்லும் பொழுதும் உங்களோடு இருப்பார். உங்களை தீமை செய்யாமல் அந்த வானவர் முடிந்தவரை உங்களை பாதுகாப்பார் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் உள்ளம் குறித்து கவலைப்பட்ட ஒரு சமுதாயம் அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய ஒரு சமுதாயம், உள்ளம் குறித்து எப்பொழுதும் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்கிற சமுதாயம் அன்றைய காலத்து பெண்களும் அன்றைய காலத்தினுடைய சஹாபாக்களும். ஆகவே தாய்மார்களாகிய நாமும் சகோதர சகோதரிகளாகிய நாமும் நம்முடைய உடம்பில் மிக முக்கிய பங்கு வகித்து நம்மை இயக்கி கொண்டிருக்கின்ற அந்த உள்ளத்தை எப்பொழுதும் நீங்களும் நானும் கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும். காரணம், அந்த உள்ளம் சீர்கெட்டு போய்விட்டால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு நம்முடைய வாழ்விலே ஏற்பட்டுவிடும். அல்லாஹு தஆலா 91வது அத்தியாயத்தின் 1 முதல் 11 வரை உள்ள வசனங்களை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் திருக்குரானில் பொதுவாக சத்தியமிட்டு கூறுவது மிக மிக குறைவு. ஒரு செய்தியை அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக தன்னுடைய அடியார்கள் அதனுடைய வீரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியமிட்டு பல்வேறு சம்பவங்களை அல்லாஹ் திருக்குரானில் கூறாவிட்டாலும் மிக குறைந்த இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியமிட்டு பல்வேறு சம்பவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அதில் ஒன்றுதான் 91வது அத்தியாயத்தின் 1 முதல் 11 வரை உள்ள வசனங்களை நீங்கள் கண்டிப்பாக படித்து பார்க்க வேண்டும். வஷ்ஷம்சி வல்லுஹாஹா, சூரியனின் மீதும் அதன் ஒளியின் மீதும் சத்தியமாக, வல் கமரி இதா தலாஹா, அதை அடுத்து வரும் சந்திரனின் மீது சத்தியமாக, ஒன் நஹாரி இதா ஜல்லாஹா, அது வெளிப்படுத்தும் பகலின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா யஷாஹா, மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக, வஸ்ஸமாஇ வமா பனாஹா, வானத்தின் மீதும் அதன் அமைப்பின் மீதும் சத்தியமாக, வல் அர்லி வமா தொஹாஹா, பூமியின் மீதும் அது விரிக்கப்பட்டதின் மீதும் சத்தியமாக, வ நஃப்ஸிம் வமா ஸவ்வாஹா, உள்ளத்தின் மீதும் அதை வடிவமைத்ததின் மீதும் சத்தியமாக, ஃபல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, அந்த உள்ளத்திற்கு நன்மையையும் தீமையையும் அவன்தான் அறிவித்தான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, அதை தூய்மைப்படுத்தியவர் வெற்றி பெற்றார். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, அதை களங்கப்படுத்தியவர் இழப்பை அடைந்தே தீருவார் என்று அல்லாஹ் சொல்கிறான். வானத்தின் மீதும் பூமியின் மீதும் சூரியனின் மீதும் சந்திரனின் மீதெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியமிட்டு அவன்தான் உங்களுடைய உள்ளத்தை ஒழுங்குற அமைத்திருக்கிறான். நன்மையையும் தீமையையும் அதற்கு அவன்தான் உணர்த்தினான். நல்ல உள்ளம் படைத்தவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்றார்கள், தீய உள்ளம் படைத்தவர்கள் மறுமையில் நஷ்டத்தை சந்திப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் அழகுபட எவ்வளவு தெளிவாக அல்லாஹ் கூறுகிறான். 8வது அத்தியாயத்தின் 24வது வசனத்தில் அல்லாஹ் மேலும் சொல்கிறான், வஅலமு அன்னல்லாஹ யஹூலு பைனல் மர்இ வ கல்பிஹி, ஒரு மனிதனுக்கும் அவனுடைய உள்ளத்திற்கும் இடையில் இருந்து கொண்டு ஆட்சி செய்கிற அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் உண்டு என்று சொல்கிறான். அவனுக்கும் அவனுடைய உள்ளத்திற்கும் இடையே அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஆகவேதான் உள்ளம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றதோ, இந்த உள்ளத்தை யார் இயக்கி கொண்டிருக்கின்றானோ, இந்த உள்ளத்தை யார் நிறுபடுத்துகிற ஆற்றல் படைத்திருக்கிறானோ, அந்த அல்லாஹ் நம்மிடத்திலே பிரார்த்தனை செய்ய சொல்கிறான். ரப்பனா ரப்பனா, எங்கள் இறைவா, நீ எங்களுக்கு நேர்வழி காட்டிய பிறகு எங்களுடைய உள்ளம் தடம் புரண்டு செல்லாமல் நீதான் யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தை பாதுகாக்க வேண்டும். ரப்பனா லா துஜிய குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப், எங்களுடைய உள்ளம் நேர்வழி அடைந்த பிறகு
அந்த உள்ளம் தடுமாற்றம் அடையாமல் நீதான் யா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உன்னுடைய கருணையும் உன்னுடைய கிருபையும் எங்களின் மீது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா இறை விசுவாசிகளை பார்த்து ஏன் பிரார்த்தனை செய்ய சொல்கிறான்? அகிலத்தின் அதிபதி அல்லாஹ்வினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பிரார்த்தனை செய்கிறார்கள். உள்ளங்கள் திரையிடப்படுகிறது, உள்ளங்கள் திரையிடப்படுகிறது. ஆகவே நான் ஒரு நாளைக்கு 100க்கும் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் தப்பித்து கல்பி அலா தீனிக்க. அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் தப்பித்து கல்பி அலா தீனிக்க. உள்ளங்களை புரட்டுகின்ற யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் நீ உறுதிப்படுத்தியா அல்லாஹ். யார் செய்கிற பிரார்த்தனை? அல்லாஹ்வுடைய ரசூல் செய்கிற பிரார்த்தனை. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் என்றும் அல்லாஹ்வினுடைய அனுமதியோடு மறுமை நாளில் இறை விசுவாசிகளுக்காக வேண்டி மன்றாடுகிற ஒரு தூதர் என்றும் உன்னதமான இடத்தில் சொர்க்கத்தில் எழுப்பப்படுவார் என்றும் அல்லாஹுவால் முன்னறிவிக்கப்பட்ட ஒரு தூதர். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் தப்பித்து கல்பி அலா தீனிக்க. உள்ளங்களை புரட்டுகின்ற யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் உறுதிப்படுத்தியா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்றால் உள்ளத்தின் மகிமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை இயக்குகிற ஒட்டுமொத்த பகுதி அந்த பகுதி. நிறைய பேர்களை இந்த பூமியிலே நீங்கள் பார்க்கலாம். அவர்களுடைய உள்ளம் இருள் சூழ்ந்த உள்ளம், அவர்களுடைய உள்ளம் பாறைகளைப் போல இறுகிய உள்ளம். அந்த உள்ளத்தில் நல்ல செய்தியை உள்வாங்குகிற சக்தியே அந்த மக்கள் இழந்து விட்டார்கள். எவ்வளவு பாவமான காரியங்களை செய்கிற மக்கள் இந்த பூமியிலே உண்டு. அல்லாஹ் தடுத்த, அல்லாஹ் ஹராமாக்கிய, அல்லாஹ்வுடைய கோபத்தையும் சாபத்தையும் பெறுகின்ற காரியங்களை எவ்வளவு துணிச்சலாக மனிதர்கள் இந்த பூமியிலே செய்கிறார்கள். அவர்களெல்லாம் ஜுமா உரையை கேட்கிறார்கள், இது போன்ற பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளிலே பங்கெடுக்கிறார்கள், எத்தனையோ பயான் நிகழ்ச்சி சீடிகளை கேட்கிறார்கள், திருக்குரானை படிக்கிறார்கள். இருந்தும் திருந்த மனமில்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? அவருடைய உள்ளம் இருள் சூழ்ந்து விட்டது. அவருடைய உள்ளத்தில் நல்ல செய்திகளை உள்வாங்குகிற சக்திகளை அவர்கள் இழந்து விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகுபட சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்கிறான், ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்கிறான். அந்த பாவம் செய்த உடனே மலக்குமார்கள் தீமையினுடைய பட்டியலில் அதை எழுதிய உடனே அவனுடைய ஈமானில், அவனுடைய உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி விழுந்து விடுகிறதாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த அடியான் மேலும் தொடர்ந்து அந்த பாவத்தை செய்து கொண்டே இருந்து ஒரு பாவம் செய்து விட்டோமே என நினைத்து வருந்த மனம் இல்லாமல், பாவம் செய்து விட்டோமே என்கிற வெட்க உணர்வு கூட இல்லாமல் அந்த பாவத்தை ஒரு அடியான் மென்மேலும் தொடர்ந்து செய்யும் போது அவனுடைய உள்ளத்தில் அந்த கருப்பு புள்ளி அதிகரித்து கொண்டே செல்லுமாம். இறுதியில் அந்த உள்ளத்தை அல்லாஹ் கைவிட்டு விடுவான். அது நல்லதையும் உள்வாங்காது, தீயதையும் உள்வாங்காது. தன்னுடைய மனோ இச்சையின் அடிப்படையில் அந்த மனிதன் இந்த பூமியிலே இயங்க ஆரம்பிப்பான். அல்லாஹுவை பற்றியுள்ள அச்சம் இருக்காது, மரணத்தை பற்றியுள்ள பயம் இருக்காது, நரகத்தை பற்றியுள்ள அச்சம் சிறிது கூட அவனுடைய உள்ளத்திலே இருக்காது. அவன் தாண்டோண்டித்தனமாக இந்த உலகத்திலே வாழ்வான். அப்படித்தான் இந்த இஸ்லாமிய சமுதாய மக்கள் வாழுகிற பெரும்பாலான இடங்களில் நம்மை சுற்றி ஏராளமான உயர்வான கோபுரங்கள் நிறைந்த, மினாராக்கள் நிறைந்த எத்தனையோ பள்ளி வாயில்கள் நம்மை சுற்றி இருந்தும் பாங்கோசை காதிலே விழுந்தும் தொழுவதற்கு மனமில்லாத மக்கள் உண்டு. ரமலானுடைய மாதம் வந்தும் அந்த மாதத்தில் நோன்பு நோற்காத மனமில்லாத மக்கள் உண்டு. ரமலானுடைய மாதம் போல இஸ்லாமிய மார்க்கத்தில் வலியுறுத்தி சொல்லப்பட்ட எந்த இபாதத்துகளையும் செய்ய மனமில்லாமல் இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்வதற்கு என்ன காரணம்? அந்த கருப்பு புள்ளி உள்ளத்திலே அதிகரித்ததுதான் காரணம். நல்ல செய்திகளுக்கு பயப்படாத உள்ளம். அல்லாஹ் 8வது அத்தியாயத்தின் 2வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்னமல் முஃமினூனல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஸ்லத் குலூபுஹும். உண்மையான இறை விசுவாசிகள் யார்? தாடி வைத்து தொப்பி அணிந்து கணுக்காலுக்கு மேல் ஆடை அணிந்து வேஷம் தரிக்கிற மக்கள் அல்ல உண்மையான இறை விசுவாசிகள். உண்மையான முஃமின்கள் யார்? அரபுகளிலே ஒரு சில பெயர்களை வைத்து உலகத்தில் நடமாடுகிற மக்கள் அல்ல. உண்மையான இறை விசுவாசிகள் யார்? இஸ்லாமிய சமூகத்தில் நானும் ஒரு முஸ்லீம் என்று சொல்லி வாழுகிற மக்கள் அல்ல. உண்மையான இறை விசுவாசிகள் யார்? முஸ்லீமான பெற்றோர்களுக்கு பிறந்தோம் என்கிற தைரியத்தோடு இந்த உலகத்தில் வாழ்கிற முஸ்லிம்கள் அல்ல. இன்னமல் முஃமினூனல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஸ்லத் குலூபுஹும். உண்மையான இறை விசுவாசிகள் யார் என்றால், அல்லாஹ்வுடைய பெயரை கேட்டால் உள்ளமெல்லாம் நடுநடுங்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான்.
எந்த உள்ளத்திற்கு அல்லாஹ்வை பற்றி உள்ள அச்சம் இருக்கிறதோ, எந்த உள்ளத்திற்கு இந்த உலக வாழ்விற்கு பிறகு ஒரு வாழ்வுண்டு, மாலிகி யௌமித்தீன், அவன்தான் கியாம நாளின் அதிபதி என்று சொல்லி அவனையும் அந்த நாளையும் தீயவர்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கிற அந்த நரகத்தையும் எந்த உள்ளம் பயப்படுகிறதோ அவர்கள்தான் இன்னமல் முஃமினூனல்லதீன, அவர்கள்தான் உண்மையிலேயே இறை விசுவாசிகள் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அப்படியானால் நாம் நம்முடைய உள்ளம் குறித்து கொஞ்சம் ஒரு மறுபரிசீலனை செய்து பாருங்கள். நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கின்றது? நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் நல்லதை சிந்திக்கின்ற உள்ளமா, அல்லது நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் தீயதை சிந்திக்கின்ற உள்ளமா? நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் தீமையை தூண்டுகிற உள்ளமா, நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் நன்மையை தூண்டுகிற உள்ளமா? நீங்களே சிந்தித்து பாருங்கள். அதை உங்களுடைய முடிவுக்கே நான் விட்டு விடுகிறேன். இங்கே பேசுகிற நானாகட்டும், நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த என்னுடைய தோழர்களாகட்டும், எல்லோரும் பரிசுத்தவான்கள் என்பதற்கு இந்த உரை இங்கே நிகழ்த்தப்படவில்லை. நாம் எல்லோரும் ஜாக்கிரதையாக பேண வேண்டிய ஒரு காரியம், நாம் எல்லோரும் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டிய காரியம். நம்முடைய உள்ளத்தை என்றைக்கும் நாம் கட்டுப்பாடு இழக்கிற நிலையில் நாம் விட்டுவிடக்கூடாது. அந்த உள்ளத்தில் தீய செய்திகள் பதிவு செய்யும் போது உடனே அதிலிருந்து நாம் விலகி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை நமக்கு தருவதற்கு பலகட்ட சோதனைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வைத்திருந்தாலும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மலக்கையும் ஒரு சைத்தானையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கிறானாம். மலக்குடைய பணி என்னவென்றால் எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்தில் நல்லதை தூண்டிக்கொண்டே இருப்பார். சைத்தானுடைய பணி என்னவென்றால் நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் தீயதை தூண்டிக்கொண்டே இருப்பார். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு தீயதை எண்ணும் போது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், சைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லுங்கள். உங்களுடைய உள்ளத்திற்கு நல்லதை எண்ணும் போது, நல்ல விஷயங்களை உங்களுடைய உள்ளத்தில் மலக்குமார்கள் தூண்டும் போது முடிந்தவரை இயன்றவரை அதை நீங்கள் செய்யுங்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தஆலா நம்மை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறான் பாருங்கள். தன்னுடைய அடியார்களை நரகத்திலே இருந்து பாதுகாக்க, உள்ளத்தை கூட அல்லாஹ் பாதுகாக்க மலக்குமார்களின் மூலம் நம்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்கிறான். உள்ளத்திற்கு நல்ல சிந்தனைகளை நாளுக்கு நாள் அல்லாஹ் போட்டுக்கொண்டே தான் இருக்கிறான். எவ்வளவு பெரிய குடிகாரன் ஆனாலும், வட்டியோடு தொடர்பு வைக்கிற அன்பர்களானாலும், சினிமா கிளப்புகள் போன்ற இடங்களில் அதிக வாழ்வை கழிக்கிற சகோதர சகோதரிகளானாலும், யாராக இருந்தாலும் சரி, எந்த தீமையை செய்யும் போதும் சந்தோஷமாக யாரும் செய்வது கிடையாது. செய்த பிறகாவது மிகப்பெரிய அளவிலே வருத்தப்படுவார்கள். அந்த தீமையை செய்யும் போது சின்ன ஒரு வருத்தம் யாருடைய உள்ளத்திலும் உண்டாகும். சைத்தான் தூண்டுகிறான், மலக்குமார்கள் தடுக்கிறார்கள். மலக்குமார்கள் நன்மையை ஏவுகிறார்கள், சைத்தான் அதை தடுத்து கொண்டிருக்கிறான். இந்த போராட்டத்திற்கு மத்தியில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் உள்ளம் யாருடைய கையில் இருக்கின்றதோ, எந்த ரஹ்மானுடைய கையில் நம்முடைய இந்த உள்ளம் இருப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறானோ, அந்த அல்லாஹ்வுடைய உதவியின் மூலம் நம்முடைய உள்ளத்தை நாம் பக்குவப்படுத்த முடியும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், ரப்பனா லா துஸிய குலூபனா பஅத இத் ஹதைத்தனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். எங்களுக்கு நேர்வழியை எங்களுடைய உள்ளத்திற்கு நீ தந்த பிறகு, ஆம், ஆரம்ப காலகட்டத்தில் எப்படியெல்லாமோ வாழ்ந்தவர்கள் தானே நீங்களும் நானும். மலைக்கு கூட இந்த பள்ளிக்கின் பக்கம் ஒதுங்கி இருக்க மாட்டோமே. திருக்குர்ஆன் என்னவென்று தெரியாமலேயே வாழ்ந்தோமே. அல்லாஹ்வுடைய ரசூல் யார், அவருடைய தியாகம் என்ன, அவர் உருவாக்கிய அந்த சமூகத்துடைய வாழ்க்கை வரலாறு என்ன என்று கூட தெரியாமல் சினிமா கூத்தாடிகளுக்கு பின்னாலும், அரசியல் தலைவர்களுக்கு பின்னாலும், உலக ஆசாபாசங்களுக்கு பின்னாலும் அலைந்து திரிந்தவர்கள் தானே நாமெல்லாம். ஆனால் அல்லாஹ் அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார்களில் ஒருவர்களாக அல்லாஹு தஆலா நம்முடைய உள்ளத்திற்கு அந்த ஹிதாயத் என்கிற வெளிச்சத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்ததனுடைய வெளிப்பாடு தான் இன்றைய தினம் காலை பொழுதிலேயே இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுகிறது என்று தெரிந்தவுடன் ஏன் இங்கே வந்து அமர்கிறோம்? அங்குமிங்குமாக நிறுத்தி இந்த உரைகளை நாம் ஏன் கேட்கிறோம்? நம்முடைய உள்ளத்திற்கு அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிந்தனைகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த உள்ளத்தில் அல்லாஹ் தந்த அந்த ஹிதாயத்தை பாதுகாக்க நாம் பழக வேண்டும். அற்ப விஷயங்களுக்காக வேண்டியெல்லாம் அந்த ஹிதாயத்தை நாம் இழந்துவிடக் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமினூன்.
ஒரு மனிதன் விபச்சாரம் செய்யும் போது அவன் மூமினாகவே இல்லை என்றார்கள். ஆடையை கலட்டுகிற அதே நேரத்தில் இஸ்லாம் ஈமான் அவனை விட்டு வெளியேறுகிறது என்றார்கள். அற்ப சுகத்திற்காக விலை மதிக்க முடியாத நூஹ் நபி போன்ற, இப்ராஹிம் நபி போன்ற, அல்லாஹ்வுடைய ரசூல் ரஹ்மத்துல் ஆலமீன் போன்ற இறை தூதர்கள் எல்லாம் இந்த நேர்வழிக்காக வேண்டி அழுது புலம்பிய செய்திகளை எல்லாம் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். அல்லாஹ் என்ன சொன்னான்? நீங்கள் நாடியவர்களுக்கெல்லாம் நேர்வழி கிடைக்காது, நான் யாரை நாடுகிறேனோ அவர்களுக்குத்தான் நான் நேர்வழி கொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறிவிட்டு 39வது அத்தியாயத்தின் 22வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அஃபமன் ஷரஹல்லாஹு சத்ரஹு லில் இஸ்லாமி ஃபஹுவ அலா நூரின் மிர் ரப்பிஹி, யாருடைய உள்ளத்தை இஸ்லாத்திற்காக அல்லாஹ் விரிவடைய செய்து விட்டானோ அவர் தமது இறைவனிடமிருந்து ஒரு ஒளியை பெற்று விடுகிறார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யாருடைய உள்ளத்தை இஸ்லாத்திற்காக வேண்டி அல்லாஹ் விரிவடைய செய்கிறானோ, நாம் இதுவரை நடந்தது போதாது, நாம் இதுவரை நடந்ததெல்லாம் அநியாயமான நடவடிக்கை என்று கூறி யார் உடனே குளித்து சுத்தம் செய்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு ஓடி வந்து சுஜூதிலே கிடந்து அழுது புலம்பி பிரார்த்தனை செய்து தன்னுடைய வாழ்வை மாற்றுகிறாரோ, யாருக்கு அல்லாஹ் யாருடைய உள்ளத்தை அல்லாஹ் இஸ்லாத்தின் பக்கம் விரிவடைய செய்கிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு ஒளியை தருவதாக அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அன்பானவர்களே, சகோதர சகோதரிகளே, 83வது அத்தியாயம் 14வது வசனம், குல்லபல் ரான அல குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன், அவ்வாறல்ல, கல்லா, அப்படி அல்ல, மாறாக அவர்கள் செய்தது அவர்களுடைய உள்ளங்களில் துருவாய் படிந்து விட்டது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நாம் செய்கிற பாவத்தினால் நம்முடைய மேனியில் அடுக்குப்படியாது, நான் செய்கிற பாவத்தினால் என்னுடைய ஆடையில் அழுக்குப்படியாது, நான் செய்கிற அநியாயத்தால் என்னுடைய வீடு அசுத்தமடையாது, நான் செய்கிற பாவச் செயலால் என்னுடைய உள்ளங்களில் துருப்பிடித்தல் ஏற்படும், அது துருவாய் படிந்துவிடும். அப்படி அந்த துரு நம்முடைய உள்ளம் முழுக்க படிந்து விட்டால் அல்லாஹ்வை பற்றி உள்ள அச்சமில்லாத மனிதர்களாக மாறிவிடுவோம். அல்லாஹ்வை பற்றி உள்ள சிறிது கூட பயமில்லாத உள்ளமாக அந்த உள்ளம் மாறிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், செவிதாழ்த்தி நீங்கள் அனைவரும் பத்திரமாக கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன நிறைய முன்னறிவிப்புகளை நம்முடைய கண் எதிரே நாம் பார்த்து விட்டோம். பெரிய பெரிய 10 அடையாளங்களை தவிர தஜ்ஜாலுடைய வருகை என்றும் யஜூஜ் மஜூஜினுடைய கூட்டத்துடைய வருகை என்றும் பெரிய பெரிய அடையாளங்களாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன பெரும் அடையாளங்கள் தான் இனி பாக்கி. மீதமுள்ள எல்லா முன்னறிவிப்புகளும் நாம் வாழ்கிற காலத்திலேயே பார்த்துவிட்டோம். விபச்சாரம் அதிகமாகும் என்றார்கள், மதுபானம் அதிகமாகும் என்றார்கள், பெற்றோர்களை நோவினை செய்தல் அதிகமாகும் என்றார்கள், எவ்வித தகுதி இல்லாதவற்றிலெல்லாம் பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும் என்றார்கள், மாடாத மாடிகளை எல்லாம் மனிதன் கட்டு உயர்த்துவான் என்றார்கள், பாலைவனங்கள் எல்லாம் பூஞ்சோலையாக மாறும் என்றார்கள். எண்ணற்ற முன்னறிவிப்புகளை கியாம நாளின் அடையாளமாக சொன்னார்கள். விபச்சாரிகள் வீதிகளிலே வந்து நின்று கொண்டு விபச்சாரத்திற்கு அழைக்கப்படுகிற காலமெல்லாம் வரும் என்றார்கள். எல்லாம் உலக அழிவு நாளின் நெருக்கமான அடையாளம் என்றார்கள். அந்த வரிசையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், காலையிலே ஒரு மனிதன் மூமினாக இருப்பான், மாலையில் அவன் காஃபிராக மாறிவிடுவான். மாலையில் ஒரு மனிதன் மூமினாக இருப்பான், காலையில் அந்த மனிதன் காஃபிராக மாறிவிடுவான். அப்படியெல்லாம் உள்ளத்திற்கு மிகப்பெரிய சோதனைகளும் குழப்பங்களும் ஒரு காலத்திலே வரும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். வந்துவிட்டதோ என்று எண்ண தோன்றுகின்றது. எத்தனையோ சகோதர சகோதரிகள் ஐங்கால தொழுகையை எடுத்து நோன்புகள் நோற்று ஃபரலான சுன்னத்தான நோன்புகள் வைத்து ஜகாத்துகளையும் தர்மங்களையும் கொடுத்து அல்லாஹுவை அஞ்சி வாழ்ந்த மக்கள் இன்றைக்கு முகவரியே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளியை விட்டும் தூரமாகி விட்டார்கள், தகாத காரியங்களிலே ஈடுபடுகிறார்கள், அல்லாஹ் ஏவிய எந்த வணக்க வழிபாடுகளையும் நினைத்து கூட பார்க்க மனமில்லாமல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நேர்மாறாக குடியும் கூத்துமாக பெரும் பாவங்களை செய்து கொண்டிருந்த எத்தனையோ மக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இன்றைக்கு இஸ்லாத்தை நோக்கி மெல்ல மெல்ல திரும்ப ஆரம்பித்து விட்டது. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காஃபிராகவும் முஃமினாகவும் மாறுகிற ஒரு நிலை ஒரு காலத்தில் வரும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே தாய்மார்களாகிய நாம், பெரியோர்களாகிய நாம் நம்முடைய வாழ்வில் பார்க்கப்பட வேண்டிய, அதிக கவனத்தோடு நாம் பேணப்பட வேண்டிய ஒரு காரியம்தான் நம்முடைய உள்ளம் என்பது. உள்ளத்தை பாதுகாக்க வேண்டும். அந்த உள்ளத்திற்கு எப்பொழுதும் இறையச்சத்தை வேண்டி விரும்பி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாம் நம்முடைய வாழ்வில் எவ்வளவோ பிரார்த்தனைகளை செய்கிறோம்.
அல்லாஹ்வுடைய ரசூலும் பிரார்த்தனை செய்கிறார், அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா. அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திற்கு நீ ஒரு இறையச்சத்தை தாயா அல்லாஹ், அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திற்கு நீ இறையச்சத்தை தாயா அல்லாஹ். ஒரு இரவு கால்வி வீங்கி நின்று அல்லாஹ்வுடைய ரசூல் தொழுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தொழுகை முடித்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், காலெல்லாம் வீங்கி விட்டதே, முன்பின் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டானே, கொஞ்சம் ஓய்வெடுக்க கூடாதா என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக நான் மாற வேண்டாமா, அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக நான் மாற வேண்டாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், அந்த அல்லாஹ்வுடைய ரசூல் பிரார்த்தனை செய்கிறார், அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா. என்னுடைய உள்ளத்திற்கு இறையச்சத்தை தாயா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதில் நீதான் தலை சிறந்தவன் யா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்வதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய ரசூல் உள்ளம் குறித்து பயந்ததற்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய ரசூல் உள்ளத்திற்காக வேண்டியே நிறைய பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திற்கு நீ வெளிச்சத்தை தாயா அல்லாஹ், அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திற்கு நீ ஒளியை தாயா அல்லாஹ், அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திற்கு நீ பிரகாசத்தை தாயா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூல் பிரார்த்தனை செய்ய என்னங்க காரணம்? நாம் கேட்டிருப்போமா என்றைக்காவது? அல்லாஹ் தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், அல்லாஹ் முஸ்லீமாக வாழும்போதே எங்களுடைய உயிர்களை கைப்பற்று, நல்லவர்களோடு மறுமை நாளிலே எங்களை நீ எழுப்பு என்றைக்காவது நாம் பிரார்த்தனை செய்திருப்போமா? இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு எப்படியெல்லாமோ மரணம் வருகிறது. தொழாத நிலையில் மனிதன் மரணத்தை சந்திக்கிறான், மதுபானம் அருந்திய நிலையில் மனிதன் மரணிக்கிறான், வட்டி போன்ற பெரும் பாவங்களோடு தொடர்பு இருக்கிற நேரத்தினுடைய உயிர் கைப்பற்றப்படுகிறது, விபச்சாரம் போன்ற பெரும் பாவங்களை செய்கிற நிலையில் மனிதன் மரணிக்கிறான். எத்தனையோ மரணம் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு நேருகிறது. தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், அல்லாஹ் முஸ்லீமாக வாழும்போது எங்களுடைய உயிர்களை நீ கைப்பற்றியா அல்லாஹ் என்று தலை சிறந்த பிரார்த்தனைகளை எல்லாம் கேட்டவர்கள் நபிமார்கள். சாதாரணப்பட்டவர்கள் அல்ல, முகவரி இல்லாதவர்கள் அல்ல. அல்லாஹ்வினுடைய தூது செய்தியை அல்லாஹ் எவ்வளவு பக்குவமானவர்களை தேர்வு செய்து கொடுப்பான். அல்லாஹ் தன்னுடைய தூது செய்திக்கு உரியவர்களாக நபிமார்களாக அல்லாஹ் யாரை தேர்வு செய்வான்? மிக மிக பரிசுத்தவான்களை அல்லாஹ் தேர்வு செய்வான். சொர்க்கத்திற்குரியவர்கள் என்று தீர்மானித்தவர்களை அல்லாஹ் தேர்வு செய்வான். அப்படிப்பட்ட நபிமார்கள் அல்லாஹ்வை பயந்து செய்த பிரார்த்தனைகள் தான் அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா. அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திற்கு இறையச்சத்தை தாயா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தியா அல்லாஹ், பரிசுத்தப்படுத்துவதில் நீதான் தலை சிறந்தவன் யா அல்லாஹ். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் தப்பித்து கல்வி அலா தீனிக்க, உள்ளங்களை புரட்டுகின்ற யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்திற்கு என்னுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் உறுதிப்படுத்திய அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிரார்த்தனை, ரப்பனா லா துஜிய குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். உள்ளத்தை நேர்வழிப்படுத்திய பிறகு அந்த உள்ளம் தடுமாற்றம் அடையாமல் நீதான் யா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை நம்முடைய வாழ்வில் தாய்மார்களாகிய சகோதர சகோதரிகளாகிய நாம் அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். இது முதலாவது விஷயம். நம்முடைய உள்ளத்தில் பரிந்த கரையை நம்முடைய உள்ளம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் யார் தன்னுடைய உள்ளத்தை யாருடைய கைவசம் இருக்கிறதோ அவரிடத்தில் பிரார்த்தனை செய்வதன் மூலம் நம்முடைய உள்ளம் பரிசுத்தப்படுத்தப்படும், பாதுகாக்கப்படும். இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கரைபடிந்த அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு சக்தி அல்லாஹ்வுடைய வேத வசனங்களுக்கு உண்டு. திருக்குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதி வாருங்கள். திருக்குர்ஆனை அதிகம் அதிகம் நீங்கள் ஓதி வருவதன் மூலம் உள்ளத்தில் பரிந்த கரை அகற்றப்படும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நெஞ்சிலே கை வைத்து நீங்கள் சொல்ல வேண்டும், திருக்குர்ஆனை படித்தவர்கள் நம்மில் எத்தனை பேர்? திருக்குர்ஆனை ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாவது என்னை படைத்த ரப் என்ன சொல்கிறான் என்பதை பார்த்து படித்தவர்கள் நம்மில் எத்தனை பேர்? தினசரி பத்திரிகை படிக்கிறோம், வாராந்திர பத்திரிகை படிக்கிறோம், நம்முடைய வாழ்வுக்கு தேவையான எத்தனையோ வழிகாட்டி நூல்களை படிக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய வஹி அடங்கிய திருக்குர்ஆன் நம்முடைய எத்துணை வீடுகளில் இருக்கிறது என்பது முதல் கேள்வி.
வீடுகளிலே இருந்தாலும் யார் மரணிப்பார்கள் என்று பார்த்து அப்பொழுது மட்டும் பட்டு துணியால் கட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த திருக்குர்ஆன் இறந்தவர்களுக்கு மத்தியில் எடுத்து ஓதப்படுகிற வேதமாக இன்றைக்கு இருக்கிற காலமெல்லாம் துருப்பிடித்த ஈமான் எப்படி பரிசுத்தப்படுத்தப்படும்? உயிரோடு உள்ளவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி அருளப்பட்ட திருக்குர்ஆனை இறந்தவர்களுக்கு முன்னால் போய் அமர்ந்து ஓதுவதால் என்ன பலன் என்று என்றைக்காவது நாம் யோசித்தோமா? திருக்குர்ஆனை பொறுத்தவரையில் எத்தனை வகையான நன்மை? ஒரு எழுத்திற்கு 10 நன்மை. அரபியில் ஓதும் போது ஓதுவதை நாம் புரியும் போது புரிந்ததற்கேற்றவாறு அல்லாஹ் நன்மையை தருகிறான். புரிந்த அந்த திருக்குர்ஆனை நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்தும் போது அதற்கேற்றவாறு அல்லாஹ் நன்மைகளை தருகிறான். ஓதும் போது ஒரு நன்மை, அதை புரிந்து கொள்ளும் போது ஒரு வகையான நன்மை, வாழ்வில் நடைமுறைப்படுத்தும் போது அது வேறு வகையான நன்மையாக மாறுகிறது. இவ்வளவு நன்மைகளை பெற்றுத்தருகின்ற அந்த வேதத்தை, திருக்குர்ஆனை ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாவது புரட்டி அன்பர்கள் எத்தனை பேர் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். திருக்குர்ஆனை படிக்க நமக்கு நேரமே கிடையாது. வரலாற்று புத்தகத்தையும் வாழ்வியல் புத்தகத்தையும் தினசரி பத்திரிகையும் மாதாந்திர பத்திரிகை வாராந்திர பத்திரிகை என்று எத்தனையோ புத்தகங்களை தினசரி வாசிக்கிறோம். தொலைக்காட்சியிலே அமர்ந்து பல மணி நேரங்களை வீணடிக்கிறோம். வாக்கிங் என்கிற பெயரில் அதிகாலை பொழுதே எழுந்து மனிதன் 2 மணிக்கு 3 மணி நேரம் நடக்கிறான். ஊர் சுற்றுகிற பயணத்தை மனிதன் மேற்கொள்கிறான். ஆனால் ஈமானை பாதுகாக்க இறையச்சத்தை பெற்றுத்தருகிற உள்ளமாக நம்முடைய உள்ளம் மாற்றி அமைய ஏதாவது வழிமுறைகளை நாம் மேற்கொள்கிறோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதைப் போல உலகத்தில் துனியாவில் நீங்கள் வாழும்போது குர்ஆனோடு நீங்கள் அதிகமான தொடர்பு வையுங்கள். அந்த குர்ஆனுக்கு உங்களுடைய உள்ளத்தை பாதுகாக்கிற சக்தி உண்டு. அந்த குர்ஆனுக்கு உள்ளத்தில் படிந்திருக்கிற அந்த கரையை அகற்றுகிற சக்தி உண்டு. அந்த திருக்குர்ஆனுக்கு அந்த உள்ளத்திற்கு ஒரு இறையச்சத்தை ஏற்படுத்துகிற சக்தி அந்த திருக்குர்ஆனுக்கு உண்டு. ஆகவே வேதத்தை கையிலே நல்ல பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நல்ல நல்ல அமல்களை செய்யுங்கள். முடிந்தவரை சுஜூதை கொஞ்சம் அதிகப்படுத்துங்கள். ஃபரலான தொழுகை, சுன்னத்தான தொழுகை, நஃபிலான தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை, லுஹா தொழுகை என்று எத்தனை வகையான தொழுகைகள் உண்டுமோ எல்லா தொழுகைகளையும் குடும்பமாக பேணுங்கள். மக்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள். பெற்றோர்களுக்காக வேண்டி பிள்ளைகளாகிய நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். நண்பர்களுக்காக, சமுதாயத்திற்காக என்று இந்த உலகத்தில் இஸ்லாத்தை ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக வேண்டியும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ், எங்களுடைய உள்ளத்தை நீதான் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய உள்ளம் தடுமாற்றம் அடையாமல் நீதான் அதிக கவனம் செலுத்த வேண்டும். எங்களுடைய உள்ளத்திற்கு நீதான் இறையச்சத்தை தர வேண்டும். எங்களுடைய உள்ளத்தில் பாவமான காரியங்களிலே இருந்து எங்களுடைய உள்ளத்தை நீ அப்புறப்படுத்தி நல்ல நல்ல சிந்தனைகளை எங்களுடைய உள்ளத்தில் ஏற்க வைக்கிற சக்தியை நீதான் யா அல்லாஹ் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிற நன்மக்களாக நாம் மாற வேண்டும். திருக்குர்ஆனை ஓதுவதன் மூலம், அல்லாஹ்விடத்திலே அதிகமான பிரார்த்தனைகள் செய்வதன் மூலம், நல்ல நல்ல சுஜூதுகள், வணக்க வழிபாடுகள், திக்ருகள், ஸலவாத்துகளை அதிகம் நம்முடைய வாழ்விலே ஓதுவதன் மூலம் நாம் மலக்குமார்களுடைய உதவியோடு நம்முடைய உள்ளத்தை ஓரளவுக்கு பாதுகாக்க நாம் முயற்சி செய்யலாம். ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் உள்ளம் குறித்து தினசரி கவலைப்பட வேண்டும். உள்ளம் குறித்து அதிக அக்கறையோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும். உடல் உறுப்புகளின் மீது எவ்வளவு பயமும், எவ்வளவு ஜாக்கிரதையும், எவ்வளவு கரிசனமும் உடல் உறுப்புகளின் மீது நாம் செலுத்துகிறோமோ அதைவிட பல மடங்கு கவனம் நம்முடைய உள்ளத்திற்கு செலுத்தப்பட வேண்டும். உடல் உறுப்புகள் ஊனமுற்றால் கூட நமக்கு மறுமையொன்றும் நஷ்டப்பட்டு போகாது. ஏதோ இயங்க வேண்டிய உறுப்பு இயங்காவிட்டால் ஒரு சில தேவைகள் உலகத்தில் நிறைவேற்ற முடியாது என்றுதானே வரும். உடல் உறுப்புகள் இந்த உலகத்தில் சேதப்பட்டால், செயல் இழந்து போனால், உலகத்தில் அனுபவிக்க வேண்டிய சுகபோக வாழ்வு கொஞ்சம் அனுபவிக்க குறையும், அவ்வளவுதான். ஆனால் உள்ளம் கெட்டு போனாலோ, உள்ளம் பழுதடைந்தாலோ, உள்ளத்தில் கரும்புள்ளி அதிகரித்தாலோ, உள்ளம் துருப்பிடித்தாலோ அது மறுமை வாழ்வை சேர்த்து அது நாசமாக்கிவிடும். மறுமையில் சொர்க்கம் செல்லுவது கேள்விக்குறியாகிவிடும். உள்ளம் கெட்டு போனவர்கள் பேசினால் 2 அர்த்தத்தோடு பேசுவார்கள். யாராவது உள்ளம் கெட்டு போனால் அவர்கள் சிரித்தால் அர்த்தத்தோடு சிரிப்பார்கள். பாசம் செலுத்தினால் உள்ளத்தில் ஒன்று வெளியில் ஒன்றாக அவர்கள் நடிப்பார்கள். அவருடைய ஒட்டுமொத்த வாழ்வும் மாறிவிடும். முனாஃபிக்கான, நயவஞ்சகத்தனமான, நரக நெருப்பினுடைய அடித்தளத்திற்கே செல்லுகிற கெட்ட கெட்ட செயல்பாடுகள் எல்லாம் நம்முடைய வாழ்விலே வந்துவிடும். ஆகவே நம்முடைய ஈமானை, நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய தக்குவாவை, நாம் பெற்ற ஹிதாயத்தை பாதுகாக்க வேண்டியது, பாதுகாப்பதில் தலை சிறந்த பாதுகாப்பு அளிக்க வேண்டியது இவைகள். ஆகவே தாய்மார்களும் பெரியோர்களாகிய நமக்கு அல்லாஹ் வழங்கிய இந்த மார்க்கமாகிய இஸ்லாத்தை நம்முடைய வாழ்வில் இயன்றவரை பேணி ஹராமான காரியங்களை விட்டு முழுக்க ஒதுங்கி வாழ்ந்து, குறிப்பாக பெரும்பாவங்களை ஏறெடுத்தும் பார்க்காமல் வாழ்ந்து,
நம்மால் இயன்றவரை அல்லாஹுவை பயந்து, நம்மால் இயன்றவரை நற்கர்மங்களை கொஞ்சம் அதிகம் செய்து முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாகவே மரணிக்கக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்தரல வேண்டும். தொடர்ந்து நிறைய பயான் நிகழ்ச்சிகள் உள்ள காரணத்தினால் இது ஒரு சுருக்கமான உரையாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இதே பகுதியில் ஒரு நீண்ட ஒரு உரை நிகழ்த்துகிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்தால் அதை இன்ஷா அல்லாஹ் இன்னும் சிறப்பாக அந்த நாளை நாம் பயன்படுத்துவோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நாம் செய்த பாவங்களையும் குற்றங்குறைகளையும் மன்னித்து நம்மை முஸ்லீமாக வாழ வைத்து முஸ்லீமாக மரணிக்க செய்து மண்ணறையிலும் மறுமையிலும் நல்லவர்களோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்து சொர்க்கத்தில் நபிமார்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற ஒரு உயர் அந்தஸ்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.